இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா 2 முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. ஏன் இவ்வளோ ஒரு இழுவரியில் இவ்வளோ நாள் கழித்து டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அமித்ஷாவையும் மோடியும். என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு? நீங்கள் அதிமுக அதிக இடங்களில் போட்டியிடாவிட்டால் இங்கு நம்ம கூட்டணி வெற்றி வராது. அதிமுக அதிக இடங்களில் போட்டியிடாவிட்டால் அதிமுக தொண்டர்களே நம்ம கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னுடைய சஜஷனை கேளுங்க. நீங்கள் ஜெயிச்சான்னா நான் ஜெயிச்சான்னா, உங்கள்கிட்ட 30 எம்எல்ஏக்கள் இருந்தான்னா 27 எம்எல்ஏக்கள் இருந்தான்னா ஏடிஎம்கே அறுதி பெருமை பெற்றால் என்ன? நாங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு அடிமை தானே. ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை தான். நீங்கள் சொல்கிறது தான் கேட்க போகிறோம். ஆனால் ஜெயிக்கலைன்னா நீங்கள் பிஜேபி அதிகமான சீட்டு வாங்கி ஜெயிக்கலைன்னா நம்ம யாருமே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிறது தான் கேட்க போகிறோம். உங்களுக்கு தமிழ்நாட்டே தூக்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன் நீங்கள் எங்களை போட்டு இது பண்ணுறீங்க? எங்களுக்குன்னு ஒரு மதிப்பை கொடுங்க. அப்போ கொடுத்தா தான் நான் போய் கிரவுண்ட் லெவலில் பேச முடியும், என் தொண்டர்கள்ட்டே பேச முடியும். மக்கள் ஏற்கனவே எங்களை விட்டு போயிட்டாங்க. சிறுபான்மை மக்கள் போயிட்டாங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற கட்சி தொண்டர்கள் தான் 20% இருக்குது. நான் அந்த 20% கூட தக்க வைக்கணும் அப்படின்னா, தக்க வச்சு நான் ஒரு லெவலுக்கு சீட் எடுக்கணும்னா அதிமுக பெரும்பான்மை இடங்களில் போட்டிடுன்ற நம்பிக்கை வரணும் அப்படின்னு இவர் சொல்லி அங்கே போய் பேசினதுனால அவங்க 27 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படினாலும் நம்மளுக்கு நம்ம சொல்கிற ஆட்சி தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா 2 முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. பீகாரில் வந்த மாதிரி யார்? நிதிஷ்குமார் முதலமைச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தாங்க. வந்த உடனே எம்பி ஆக்கி மேலே அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இங்கே எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணி வருவாங்க. வந்த பிறகு அவரும் மாற்றப்படுவார். ஏடிஎம்கேலேருந்து வர்றாங்களா இல்லை பிஜேபியிலேருந்து வர்றாங்களான்னு தெரியாது.